இதுவரை நடத்தினார்ல, இனிமேல நடத்துவார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மந்தை அழைத்து கொண்டு போகும்போது அவன் நடத்தி கொண்டு போகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி நல்ல மேய்ப்பனாயிருக்கிற இயேசு உங்க வாழ்க்கையில முன்னணியில நடந்து அழகாய் நடத்துவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைக்கும்படி செய்வார். 3 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன். திருப்தியான ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த போது, கொஞ்சம் தர்றேன், சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் நீங்க நல்லா சாப்பிட்டு கொள்ளுங்க அப்படி சொல்லலை. திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படிக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க திருப்தியா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதித்திருக்கிறார், ரொம்ப திருப்தியா இருக்குதுன்னு சந்தோஷப்படுகிறபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராம், அதாவது ஆரோக்கியம் உள்ளதாக்குவார். வியாதி, பலவீனம், ஒரு நோயினால தாக்கப்பட்டிருக்கீங்கன்னா இன்னைக்கு சுகம் தருவார், நல்ல ஆரோக்கியம் தருவார். நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்க, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஒரு நீரூற்று இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல தோட்டம் எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும்ல. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வறட்சியான உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். உங்களுடைய வருமானத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்ப காரியத்துல, பிசினஸ்ல செழிப்பும் நன்மையும் உண்டாயிருக்கும்.